நான் உங்கள் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் குரு. பொதுவாகவே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ மாதா பிதாவுக்கு அப்புறமா குருன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பா அம்மா இந்த உலகத்தில் நம்மளை பெற்று வளர்த்து விட்றாங்க. ஆனால் நமக்கு தெரியாத புரியாத நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. பாருங்கள், நம்ம அடிப்படை வாழ்க்கைக்கு அறிவை கற்றுக்கிறதுக்கு குருவை பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் தொழிலை கற்றுக்கிறதுக்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீடு பண்ணணுன்னாலும் நமக்கு ஒரு குரு தேவை. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குருவை நம்ம எடுத்துக்கணும், ஒரு குருவை செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு யார் லைஃப்பில் நமக்கு சொல்லிக் கொடுக்க எலிஜிபிள் இருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அவங்கள மனசார ஒரு குருவாக நம்ம எடுத்துக்கணும். அந்த குரு நம்ம எப்படிப்பட்ட குருவாக இருக்கணும்னா, லைஃப்பில் அச்சீவராக இருக்கணும். அந்த குரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணவராக இருக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் உங்களை 100% ஒப்படைக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எப்படி? குருவே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் வளர்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தா நான் கற்றுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் தட்டாமல் செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த எஸ் பாஸ் ஆட்டிடியூட் வரணும். அந்த மாதிரி ஒரு குரு கூட நீங்கள் அப்டேட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். அந்த டீச்சருக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். அப்போது உங்களுக்கு பிடிச்ச குருவை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அந்த குருவுக்கு ஏற்ற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மாறிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குரு என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரோ, என்னெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறாரோ, எப்படியெல்லாம் பண்ணுறாரோ அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் அதை கவனமாக கேட்டு அவர் என்ன பண்ணாருன்னு கண்ணில் பார்த்து அவர் எது பண்ணுற அந்த நிலையை அடையிறதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறுபடியும் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய தெரியாத அறியாமையெல்லாம் விலகி 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 நீங்கள் புருவ மாதிரியே பவர்ஃபுல்லாக மாறணும். அப்படின்னா உங்களுக்கான குரு வலிமை வாய்ந்தவராக எடுத்துக்கோங்க. அந்த குரு சொல்கிற பேச்சை கேளுங்க. அப்போது குரு இருந்தால் மட்டும்தான் ஒருவர் வாழ்க்கையில் வளர முடியும். தானாக தனியாக எதையும் கற்றுக்க முடியாது. அப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நல்ல குருவை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான வேலை செய்யுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சிறப்பாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவங்கள ஒரு ஃபாலோவராக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட அட்வைஸை கேட்டுக்கிட்டு அவங்க எப்படி ஜெயிச்சாங்களோ அந்த ஜெயிச்சதுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வேலை செஞ்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். 100% வெற்றி உங்களை தேடி வரும்.